இது குறித்து அவர்கள் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட ஜேடி, டிடி போன்ற அலுவலர்களுடன் இது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைக்கு ஒரு 11க்கும் மேற்பட்ட அனைத்து அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் உள்ளடக்கி இருக்கிற சங்கங்களுடனான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் நானும் நம்முடைய காவல்துறையின் உயர் அலுவலர்கள், ஏடிஜிபி, ஜேசி போன்ற உயர் அலுவலர்களும், இந்த துறையின் செயலாளர், அதேபோல் NHM MD, DPH, DMS, DME போன்ற உயர் அலுவலர்களும் நேற்றைக்கு கலந்து கொண்டார்கள். அந்த வகையில் அந்த சங்கத்தின் அனைத்து அரசு மருத்துவ சங்கங்களும் 4 மணிக்கு சந்திக்க வேண்டும் என்றவுடன் அனைவருமே வந்திருந்தார்கள். அவர்களுடன் கலந்து பேசப்பட்டது. நடைபெற்ற சம்பவம் குறித்து பெரிய அளவிலான வருத்தம் அனைவருக்கும் இருப்பது பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அந்த வகையில் அவர்களும் அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகளுக்கு திருப்தி தெரிவித்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து சங்கங்களும் மிக சிறப்பாக ஒத்துழைத்து தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ சேவை பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அரசோடு இணைந்து அரசு மருத்துவர்களும் அரசு மருத்துவ கட்டமைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்துக்குரியவர்களாக யாரும் இல்லை. அவர்களுமே இந்த அரசுடன் இணைந்து மருத்துவ கட்டமைப்பும் சிறப்பாக இருக்க வேண்டும், பொதுமக்களுக்கு அளிக்கிற மருத்துவ சேவையும் எந்த விதத்திலும் பாதித்துவிடக் கூடாது என்பதில் அவர்களுமே மிக சிறப்பான கவனத்தோடு இருக்கிறார்கள். அந்த வகையில் தொடர்ந்து இன்று காலை நான் நம்முடைய பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மருத்துவ சேவை எப்படி வழங்கப்பட்டு வருகிறது என்கின்ற விஷயத்தை தொடர்ந்து கேட்டறிந்து வருகிறேன். எல்லா இடங்களிலும் கவன ஈர்ப்பாக இது போன்ற பாதிப்பு, ஒரு மருத்துவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு, கவன ஈர்ப்பாக இதை நாங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திட வேண்டும் என்கின்ற வகையில் அடையாளமாக இந்த ஒரு சில நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர மருத்துவ சேவை பாதிப்பில் கொஞ்சமும் அவர்கள் குறைவு ஏற்படுத்திடவில்லை. எல்லா இடங்களிலும் இந்த மருத்துவ சேவை பாதிப்பு இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளுக்கு துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைக்கு மாலை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூட டாக்டர் பாலாஜி அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் உடல் நலத்தை விசாரித்தார்கள். அப்போது டாக்டர் பாலாஜி மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னது, மருத்துவமனையில் ஏற்கனவே நான் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், என் தந்தைக்கும் இந்த மருத்துவமனை உயிர் காப்பாற்றி இன்றைக்கு அவர் நடக்கிற சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. எனக்கு இன்னமும் 5 ஆண்டுகள் அந்த பணியில் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளும் இந்த கலைஞர் மருத்துவமனையிலேயே எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும், மிக சிறப்பான சேவை செய்வதற்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வரிடத்தில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் மருத்துவர் பாலாஜி அவர்களும் நலமுடன் இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட இந்த பாதிப்பு சென்னையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விவரங்களை தற்போது அவர் தெரிவித்ததை நேரலையில் பார்த்தோம். அதே நேரத்தில் மருத்துவர் பாலாஜியுடைய உடல்நிலை தொடர்பாகவும் தற்போது அவருக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் தொடர்பாகவும் அவர் விளக்கம் அளித்தார்.